வணக்கம் முத்துக்காட்சி ஏஎன். இந்த வீடியோவில் HTML பற்றின பகுதி 4வது வீடியோ இது. இந்த வீடியோவில் பழைய வீடியோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ப்ளஸ் பேராகிராஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் H1 அப்படின்ற ஹெட்டிங் மட்டும் இல்லை, H6 வரைக்கும் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. ஹெட்டிங் 1க்குள்ள கொடுக்குற ஹெட்டிங் இருக்கிறதுலே பெரிய ஹெட்டிங்காக இருக்கும். ஹெட்டிங் 2ல கொடுக்குற ஹெட்டிங் இருக்கிறதே அதுக்கு அடுத்த சைஸ் ஹெட்டிங்கு. H3ன்றது அடுத்த சைஸ் ஹெட்டிங். இந்த மாதிரி அடுத்த சைஸ் ஹெட்டிங்ல 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. இதோட அவுட்புட் பார்ப்போம். நான் இதை நான் இது பண்ணிக்கிறேன், கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6 6 ஹெட்டிங் இருக்கு. இது நம்ம லைவா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹெட்டிங் 1 இருக்கிறதுல சின்ன ஹெட்டிங். அதுக்கு அடுத்த சைஸ் ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. இப்படியே 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குன்றத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹெட்டிங் அப்படின்றது 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்குன்றத பார்த்துருக்கோம். அடுத்து HR அப்படின்னா என்னன்னா, HR அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஹரிசாண்டல் ரூலர் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். HR அதுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ல ஒரு பிரேக் டேக் அப்ளை பண்ணிருக்கு. இந்த பிரேக் டேக் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பேராகிராஃபோட ஒவ்வொரு லைனையும் செப்பரேட் லைன்ல டிஸ்பிளே பண்ணும். நம்ம எங்க PR டேக் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு லைன் பிரேக் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வர்ற கண்டென்ட் செப்பரேட் லைன்ல வரும். அதே மாதிரி ஆம்பர்சன் NPSP அப்படின்றது ஸ்பேஸ். ஆம்பர்சன் NPSP கொடுக்கும்போது சிங்கிள் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆம்பர்சன் NPSP தான் அடுத்த இன்னொரு சிங்கிள் ஸ்பேஸ் கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா வெல்கம் பக்கத்துல 3 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த HTML போட்டோம்னா அதோட அவுட்புட்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பிளிசிட்டா எனக்கு 2 ஸ்பேஸ் அடிஷனலா வேணும் அப்படின்னா அது மாதிரி NPSP கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு இது இருக்கு. இன்னொன்னு ஒரு இது முக்கியமான இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ டேக்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அவன் பழக டைப் இதே மாதிரி டைப் பண்ணிருந்தோம்னா என்ன ஆகும்னா அது அடுத்தடுத்த ஒரே ஒரு ஸ்பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும். அளவுக்கு அடுத்து அதை நான் பண்ணி காட்டுறேன். அளவுக்கு அடுத்து பழக டேக்ல இருக்கும்போது என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு காட்டுறேன். ஹெட்டிங் இருக்கு. ஆக்சுவலி வெல்கம் டு HTML கிளாஸ் ஆம்பர்சன் NPSP கொடுத்தோம்னா அடிஷனலா 2 ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஒரே லைன்ல வந்திருக்கு. பட் நம்ம என்ன மாதிரி டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டைப் பண்ணாலும் அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு வரணும்னா டேக்ல ப்ரீ டேக்னு இன்னொரு டேக் இருக்கு. அதான் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி டைப் பண்ணிருக்கோமோ, என்ன லைன்ல டைப் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் எல்லாத்தையுமே சேர்த்து அதை வச்சு டிஸ்பிளே பண்ணும். அப்படியே டிஸ்பிளே பண்ணும். நம்ம என்ன மாதிரி டைப் பண்ணிருக்கோமோ அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இதை நான் ஹலோ ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி ஸ்பேஸ் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த வீடியோல ஹரிசாண்டல் ரூல் இன்னொன்னு ஒன்று இருக்கு. இந்த HR டேக் யூஸ் பண்ணோம்னா ஹரிசாண்டலா ஒரு ரூல் லைன் கிடைக்கும். அந்த ரூல் லைன் பத்தி பார்ப்போம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதான் HR டேக். ஓகே, இந்த வீடியோல என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஹெட்டிங் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. H1ல இருந்து H6 வரைக்கும் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கு. H1 இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஹெட்டிங், H6 அப்படின்றது இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஹெட்டிங். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரூலர் லைன் வேணும்னா ஒரு லைன் வேணும்னா ஹரிசாண்டலா ஒரு லைன் வேணும்னா HR டேக் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து செல்ஃப் க்ளோஸ்டு டேக்னு வாங்க. அதாவது இந்த டேக்ல பார்த்தோம்னா H1 டேக் பார்த்தோம்னா 100 க்ளோசிங் டேக் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். பட் இது வந்து செல்ஃப் க்ளோஸ்டு டேக். HR போட்டோம்னா ஒரே ஒரு டேக் மட்டும் தான், அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி பிஆர் டேக்ன்றது லைன் ஒரு லைன் டைப் வந்து இன்சர்ட் பண்றதுக்கு இந்த பிஆர் டேக்கும் செல்ஃப் க்ளோஸ்டு டேக் தான். இது இந்த பிஆர் டேக் என்ன பண்ணும்னா ஒரு லைன் ஒரு நியூ லைன்ல வந்து அடுத்த ஒரு கண்டென்ட்டை வந்து நியூ லைன்ல வந்து கொண்டு போகும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சி இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் கிளாஸ் என்னன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதே கரெக்டா ரூம் பண்ணும். அதே மாதிரி ப்ரீ டேக்னு ஒண்ணு இருக்கு. பேராகிராஃப் டேபிள் பேராகிராஃப்ல வந்து நம்ம டைப் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ்லாம் அப்படியே காட்டாது. அதை வந்து எடுத்து விட்டுரும். ஒர்க் ஸ்பேஸ் ஒரு சிங்கிள் ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் அதை எடுத்துக்கிறோம், மற்ற ஒர்க் ஸ்பேஸ்ல அதை காட்டாது. அதை வந்து அப்படியே நம்ம என்ன மாதிரி டைப் பண்றோமோ அதை அப்படியே கொண்டு வரணும்னா ப்ரீ டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரஞ்சித் முத்துக்காசியல் மதுரை.